வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். என்னடா ரொம்ப நாளாக வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா, யூடியூப்பில் வந்து கொஞ்சம் டேர்ம்ஸ் எல்லாம் மாற்றிருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி நம்ம மொபைலில் எடுத்து போட்டோம்னா இம்ப்ரெஷன்ஸை வந்து கட் பண்ணிடுறாங்களாம். முன்னாடிலாம் வந்து அந்த பிரச்சனை இருக்காது, இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. இப்போ என்ன போச்சுன்னா, மொபைலில் எடுத்து போட்டோம்னா 200 வியூஸ் கூட போக மாட்டேங்குதுன்ற அளவுக்கு ரொம்ப அந்த இம்ப்ரெஷன் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து சஜஷனில் காட்டும் பார்த்தீங்களா? இம்ப்ரெஷன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது எத்தனை முறை உங்கள்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னு. ஒரு 10 முறை காட்டும்போது நீங்கள் ஒரு முறை எடுத்து பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி விஷயந்தான். அதை பூரா குறைச்சிட்றாங்களாம் இப்போ மொபைல் ஃபோன்லேருந்து பேசுகிறதெல்லாம். சரி, அப்போது கேமரா வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னா வாங்கி தான் ஆகணும். இப்போதைக்கு உடனடியாக வாங்க முடியாது. அதனால் நமது நண்பர்களின் ஸ்டூடியோவில் வந்து தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எந்த ஸ்டூடியோன்னு பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நமது அரண்சை தோழர்களின் சேனலில் தான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நாம் பேச போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படின்ற நபருக்கும் ரங்கராஜ நரசிம்மன் இவங்க 2 பேருக்கும் ஒரு லடாய் ஆகி போச்சு போல இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த ரங்கராஜ நரசிம்மன் யார் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ ரீசெண்டாக கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கார். 14 நாள் ரிமாண்டில் உள்ளே போயிருக்காரு. உதயநிதியை பற்றி அவதூறாக பேசியதாகவும், அதாவது உதயநிதியை பற்றி அவதூறாக பேசினார்ன்றது இல்லை அவர் மேலே உள்ள கேஸு. அந்த ஜியரை வந்து அவரோட பர்மிஷன் இல்லாமல் அந்த ஃபோனில் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப்பில் போட்டு அதுலேயும் அவரை தேவையில்லாமல் வம்புகளை எடுத்து அவர் வந்து வேணும்னே அவர் வந்து நான் புத்தக வெளியீட்டு விழாக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஆமாம்மா நீங்கள் உதயநிதி வீட்டுக்கு போனீங்கல்ல அப்படின்றாரு. இல்லைங்க நான் போகல அப்படின்னு சொன்னாலும், இல்லை நீங்கள் அங்கே கூப்பிட்டாங்கல்ல உங்களுக்கு சம்பாவனையெல்லாம் கொடுத்தாங்களா, சாப்பாடெலாம் போட்டாங்களா அப்படின்லாம் திரும்ப திரும்ப கேட்குறாரு. அவர் ஜிஆர் தெளிவாக சொல்கிறார், நான் புத்தக வெளியீட்டுக்கு தான் போனேன், காசெல்லாம் நான் ஒன்றும் வாங்கலை, அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போகலை, சாப்பிடலாம் இல்லை அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப புத்தக நிகழ்ச்சியை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த ஆள் வந்து திரும்ப திரும்ப அவனை பிடிச்சி வம்பெடுத்து, நீ இப்படி தானே பண்ணேன்னு சொல்லு, உதயநிதி வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்லு அப்படின்னு வம்புக்கு இழுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஆரம்பத்தில் தெளிவாகவே சொல்லிட்டாரு, என்னென்னா இவருக்கு உதயநிதிக்கு பிராமண தோஷம் வந்துருச்சு, அதுக்காக சேகர்பாபுகிட்ட சொல்லி சேகர்பாபு மூலமாக இவங்களை கூப்பிட்டு இவங்க வீட்டுக்கு வர வச்சு அவர்களுக்கு பாத பூஜையெல்லாம் செஞ்சு, பாத பூஜைன்னா என்ன, அது காலை கழுவி விட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசி ஒரு துணை முதல்வரை பற்றியும் அவதூறாகவும் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நபர் வந்து நொட்டோரியஸ் ஃபார் ஆல் ஹிஸ் டெரகேட்டரி கமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது நொட்டோரியஸ்னா எதிர்மறையான புகழ் பெற்றவர், அதாவது கெட்ட பெயர் வாங்கியவர் அப்படிங்கிறது தான் நொட்டோரியஸ்ம்பாங்க. அது மாதிரி இவர் வந்து நொட்டோரியஸான ஒரு நபர் தான் அப்படிங்கிறது நமக்கு கடந்த காலங்களில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ தான் துஷ்யந்த் ஸ்ரீதரும் உள்ளே வந்திருக்கிறார். இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் யாருன்னா அவர் ஒரு உபன்யாசகர், அவ்வளோதான், உபன்யாசம் செய்பவர். ஸோ அவர் வந்து உபன்யாசம் அதை தாண்டிலாம் அவர் எதுவும் பெருசாலாம் கருத்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சொல்லியிருந்தால் நம்ம கேட்கலாம். நான் அதிகமாக அந்த உபன்யாசத்தெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். அதில் ஏதாவது அவர் அவதூறாக பேசியிருந்தாருன்னா நம்ம என்னன்னு சொன்னீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதை குறித்தும் நம்ம பேசுவோம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரும் ஒரு சில இடங்களில் சர்ச்சைக்கு உள்ளானவர் தான். என்னென்னா, இவர் தான் வந்து ராமர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்ருப்பாரு, நான்வெஜ் ஏன் சாப்பிட மாட்டார், கருடாழ்வாருக்கு புளியோதரையெல்லாம் நம்ம இப்போ இது பண்ணுறோம், கருடாழ்வார் வந்து பாம்பு தானே சாப்பிடுவார் அப்படின்னு இவர் பேசி அவங்க மத்தியிலேயே கொஞ்சம் அடி வாங்கினவர்னு வைங்களேன். இந்த நபர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரங்கராஜ நரசிம்மன் வந்து என்னை பற்றியே அசிங்கமாக பேசுகிறான் இருந்தாலு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரிலாம் அசிங்கமாக பேசுகிறாருன்னா, இவரை விட வயதில் மூத்த ஒரு பெண்மணியோடு இவரை தொடர்பு படுத்தியெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு துஷ்யந்தே சொல்கிறாப்புல.
அந்த அந்த அம்மாவுக்கு வந்து 67 வயசு இருக்குங்க. நான் வந்து அவங்க பையன் வயசு கூட இல்லைங்க, அவங்க பேரன் வயசுன்னு தான் சொல்லலாம். அவங்க கூட என்ன தொடர்புபடுத்தி அசிங்கமாக பேசுகிறாங்க இந்த ஆள். போய் நக்குன்னு சொல்கிறான். இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு தெரியல. ஒரு பெருமாளோட அடியாள்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து அந்த அடியாராக நடக்கிற மாதிரியே தெரியல. எல்லா இடத்துலையும் டெரகேட்டரியாக தான் பேசுகிறாரு அப்படின்னு துஷ்யந்த் ஸ்ரீதரே சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்த ரங்கராஜ நரசிம்மன் மீது வந்து அமெரிக்காவில் அவர் வேலை பார்த்தாராம். வேலை பார்க்கக்கூடிய காலத்தில் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸில் அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஊருக்கு அமிச்சிருக்காங்க. அங்கேருந்து அவர் வந்து டிபோர்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர். அப்போது இவங்களுக்கு வேலை என்ன, எப்படியாவது ஏதாவது ஒரு வம்பிழுத்து எங்கேயாவது பேர் வாங்கணும் அப்படின்னு. இது வந்து அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாவது பாருங்க. இதில் வந்து துஷ்யந்த் சொல்கிற இடத்துல நான் உடன்படுறேன்னு தான் சொல்லணும். ஏன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து வடகலை ஐயங்கார் அவர். இவர் வந்து தான் ரங்கராஜ நரசிம்மன் தான் தென்கலை ஐயங்கார். ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வடகலை சேர்ந்தவர்கள் வந்து தென்கலை ஜீயர்களை பெருசாக மதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்குன்னு வைங்களேன். இவர் ராமானுஜர் காலத்தில் வந்து ஸ்ரீ வைஷ்ணவம்னு ஆரம்பித்தப்போ அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு அவர் வந்து எல்லாரையும் உள்ளே சேர்த்தார். எல்லாருக்குமே பூநூல் போட்டு விட்டார். பார்ப்பனர் அல்லாதவர்னு எல்லாரையுமே உள்ள ஒன்றா சேர்த்துக்கிட்டாரு. அவர் மறைவுக்கு பிறகுதான் வந்து இது ரெண்டாக பிரியுது. அதாவது முதலில் பார்ப்பனர்களாகவே இருந்து ராமானுஜரோட சேர்ந்தவங்கெல்லாம் வடகலைன்னு தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் பிற்காலத்தில் பார்ப்பனர் அல்லாதாராக இருந்து ஐயங்காரா மாத்துறாங்கல்ல, அவங்கெல்லாம் தான் தென்கலை ஐயங்காரா இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி வேற இருக்கு. அப்படி இருக்கிற காரணத்தினாலேயே வடகலையை சேர்ந்தவர்கள் பொதுவாகவே தென்கலை ஐயங்கார்களோடு பெருசா எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படி இருந்தாலும் துஷ்யந்த் வந்து தென்கலையை சேர்ந்த ஜீயர்களை நான் மதிக்கிறேன், நான் அவங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு பேசுறாரு. ஆனால் இந்த தன்னை தென்கலை ஐயங்காரனே சொல்லிக்கக்கூடிய இந்த ரங்கராஜ நரசிம்மன் தான் வந்து தென்கலை ஜீயர்களை பூராமே மரியாதை குறைச்சலாகவும் அவமானப்படுத்தும் விதமாகவும் அவதூறாகவும் பேசிக்கிட்டே திரியிறாரு. அப்போ அந்த இவரே சொல்றாரு, அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாருங்க, இது மாதிரி அவர் என் ஃபோனெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாரு அப்படின்னு. அப்போது இது ஒரு தெரிந்த நபர் என்று நம்பி நம்ம இப்போ யாருக்காவது ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் பண்ணால் அவங்க எல்லாம் உடனே உட்காந்து ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம சாதாரணமாக ஒரு நண்பர்னா ஃபோன் பண்ணி பேசுவோம். இருந்தாலும் இதை ஒரு வேலையாக உட்காந்து பண்ணியிருக்கிறாரு பாருங்க. உட்காந்து அந்த ஜியருக்கு ஃபோனை போட்டு பேசி இவர் முதல்ல எந்த ஆர்டரில் பேசணுன்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதே ஆர்டரில் பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி இவர் கேட்ட பதில் அவருக்கு கிடைக்கலனாலும் அதுக்கு பதிலை வாங்குற மாதிரி தூண்டியெல்லாம் பேசி பார்த்தோம். அப்பவும் வேலைக்கு ஆகலை. ஏன்னா இவரோட நோக்கம் வந்து அந்த ரங்கராஜனோட நோக்கம் வந்து என்ன நோக்கம், ரொம்ப சிம்பிள். இந்த ஜீயர் வந்து 3 பேரையும் உதயநிதி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அவர்களுக்கு பாத பூஜை செய்தார், பிராமண போஜனம் செய்து வைத்தார், சம்பாவனை கொடுத்தார், அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இந்த விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு இந்த ஆள் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜீயருக்கு ஃபோனை போடுறான். போட்டுதான் இப்போ என்ன கேட்குறான், ஆமா போனீங்களே அவர் உதயநிதியை பார்த்தீங்களா நீங்க அப்படின்றாரு. பார்த்தேன் அப்படின்றாரு. பார்த்தேன்னு சொல்லுவாங்க, பார்க்கல என்ன சொல்லுவாங்க போறாங்க. உங்களுக்கு நல்ல மரியாதை எல்லாம் கொடுத்தாங்களா, என்ன மரியாதை? இப்போ வந்து ஆமான்னு அவர் சொல்லிட்டாருன்னா இவர் என்ன சொல்லுவாரு, மரியாதை கொடுத்தாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களாங்க, அதுதாங்க நான் சொன்னது பாத பூஜைங்க அப்படின்னு. அப்படி ட்விஸ்ட் பண்றதுக்காகவே இவர் பேசுனது. ஏற்கனவே இதே மாதிரி வரிசை. அப்புறம் சம்பாவனை கொடுத்தாங்களா, ஆனால் சம்பாவனைலாம் வாங்கலை அப்படின்ட்டாரு. இந்த ஆள் வந்து கொஞ்சம் அறிவில்லை. என்ன கேட்டிருக்கணும்னா, உங்களுக்கு செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களான்னு கேட்டிருந்தா அவர் ஆமான்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ஆமான்னு சொல்லியிருந்தா பார்த்தீங்களா, அதுதான் பணம் வாங்கினாருன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க அந்த பிராமண பாஷையில தான் பேசணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சம்பாவனை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க அவர் இல்லைன்ட்டு, நான் அதெல்லாம் வாங்கலைங்க, அதெல்லாம் எதுவும் தரவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேச்சை மாத்திட்டாரு. ஸோ இப்படி இவ்வளவு ஒரு, அதாவது சும்மா அவதூறு பரப்புறதுன்றது கூட பரவாயில்லைங்க, அந்த அவதூறுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, டாக்டர்டு எவிடன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாட்சியை உருவாக்க ட்ரை பண்றாரு பாருங்க. இவர் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிப்பதற்கு ஒரு பொய் சாட்சியம் ஒன்று தயார் பண்றாரு பாருங்க. அந்த தொலைபேசி உரையாடல் மூலமாக இவர் வந்து ஒரு சாட்சியவே உருவாக்க ட்ரை பண்றாருன்னா அப்ப இந்த ஆள் எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பான் அப்படிங்கிறது தானே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுல நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க,
அவர்லாம் என்ன படிக்காதவர்னு உனக்கு தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய படித்தவர் தெரியுமா, நம்ம இவ்வளோ பெரிய படித்தவனாகவே இருக்கட்டுங்க. நான் படிக்காதவங்கன்னு சொன்னது வந்து நரசிம்மனை சொல்லலை. பொதுவாக கோயிலில் வேலை பார்க்குற பூசாரி வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய படிப்பெல்லாம் படித்தவங்க கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதை வந்து எங்கே ட்விஸ்ட் பண்ணி எங்கே கொண்டாந்துட்டாங்கன்னா, ரங்கராஜ நரசிம்மன் நான் படிக்கலைன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டாங்க. படித்தவன் தான், நீ படித்தவன் வந்து இப்போ பொய்யா பேசினான்னா ஐயோன்னு போவேன்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த ஆள் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க, உட்கார்ந்து உதயநிதிக்கு அவர் அவப்பெயரை உண்டாக்கணும்னு சொல்லி அதுக்காக ஒரு தொலைபேசி உரையாடலையும் தயார் பண்ணி, அந்த உரையாடலை அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காமையே ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து யூடியூப்லேயும் போட்டு எல்லார் மத்தியிலையும் பார்க்க வச்சு இந்த வேலையை செஞ்சிருக்கிறான். கடைசியில் பார்த்தா இதுக்கு உதயநிதி வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. உதயநிதி ஒன்றும் பண்ணலை. அவங்க அந்த ஜிஆரே வந்து கேஸ் போட்டார். இது மாதிரி பேரை அவதூறு செய்யும் விதமாக இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த ஆள் அப்படின்னு. இப்போ அடுத்த ஆள் துஷ்யந்த் வர்றாரு. துஷ்யந்த் வந்து என்ன சொல்றாரு, என்னை பற்றி கொச்சையாக அசிங்கமாக எல்லாத்தையும் பேசுறாரு, எல்லார்கிட்டையும் அசிங்கமாக என்னுடைய கேரக்டரை வந்து சிதைக்க பார்க்கறாரு அப்படின்னு. நாம எப்பவும் சொல்றது என்னன்னா, நீ ஒருத்தனோட கருத்தை எதிர்த்து பேசு, அதுல தப்பே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அதுக்கு எதிர்கருத்து இருக்கலாம். அந்த எதிர்கருத்து இருப்பதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை பத்தி பேசவும் செய்யலாம். பேசுவதற்கும் எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனா இந்த நபர் செய்வது பூரா என்னது, அவதூறு பரப்புவது, அடுத்தவங்களோட கேரக்டரை போய் கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்டான வேலைகளை செய்வதை தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல நாம துஷ்யந்த் ஸ்ரீதர் பக்கம் தான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு காலம் நம்மை தள்ளி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, அது அவதூறு யார் மீது பரப்பப்பட்டாலும் அவதூறு தான். அந்த அவதூறை செய்த ரங்கராஜ நரசிம்மனை வன்மையாக கண்டிப்போம். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.